ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எப்போவுமே நம்ம பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி அந்த மாதிரி தான் வச்சு பாயசம் வைப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஆனால் அதில் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு எப்படி பாயசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களும் இது டேஸ்ட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். இதுவே நம்ம 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது நீங்கள் நைட்டே ஊற வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வறுத்து கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் நைட்டே நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இது ஒரு குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்தாச்சு. 2 கப் அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வெந்து வர்றதுக்கு அடி பிடிக்காது, கரெக்டாக வெந்து வரும். இப்போ இது கூட 2லேருந்து 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வேக வைக்கும் போது ஏலக்காய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுனால நமக்கு 4-5 விசில்லே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பயிறு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு முழுசாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கையில் எடுத்து நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு மாவு மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு பயிரை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நம்ம அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையான இனிப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பயிருக்கு 1 கப் அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு நிறைய நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக அளவு இனிப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி கரைச்சி நீங்கள் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். அது சுத்தமான நாட்டு சக்கரைனால டைரெக்டாக நான் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். நான் பாக்கெட் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா தளன்னு கொதித்து வந்தால் போதும். இப்போது இது கூட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, காஞ்சி திராட்சை இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் டேட்ஸ் கூட இதில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிரில் நீங்கள் குழம்பு இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி பாயசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. நீங்கள் பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிடுவீங்கள்ல, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும்.
இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு இதை செஞ்சாச்சு. கண்டிப்பாக அந்த பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.